இந்த சர்வேல பல முரண்கள் இருக்குது. ம். முதல் முரண் வந்து பார்லிமெண்ட் அடிப்படையில சர்வே எடுக்கிறதுன்றது வந்து பெரிய அளவுல இவர்களுக்கு வந்து பலன் தராது. அதே மாரி பிப்ரவரியில குடுத்ததுக்கும், இப்ப குடுத்ததுக்கும் 4% டிஎம்கே குறையுதுன்றாங்க. ஆமா. ஆனா, என்ன கேட்டா, மிக மிக மோசமாக இந்த காலகட்டத்தில டிஎம்கே உடைய அந்த கிராஃப் வந்து இறங்கியிருக்கு. நீங்க அஜித் குமார்லேருந்து, கவின்லேருந்து, துப்புரவு பணியாளர்லேருந்து பல விஷயங்கள்ல பெரிய அளவுல எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நியாயப்படி பார்த்தா அவங்க கிராஃப் இப்படி போய்க்கிட்டு இருக்குது. ம். கூட்டணி கட்சிகள் விமர்சனம் பண்ணுறதையும் சேர்த்து பார்த்தா வேறு லெவல் போய்கிட்டு இருக்குது. அது ஒரு பார்ட்டு. 2வது விஜய்யும் கிட்டத்தட்ட அது மாரி தான். நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டில விஜய்க்கு இருந்த ஹைப்பும் இதுவும், இந்த மாநாட்டில மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்ப்ப சம்பாரிச்சுக்கிட்டாரு. 4,00,000 பேர் சார். 4,00,000 பேர் கூடியிருக்காங்க அது சார். ஜாஸ்தி. அது கிட்டத்தட்ட 7,00,000 மேல. விக்கிரவாண்டியா? விக்கிரவாண்டி. இது வந்து உள்ளக எல்லாம் சேர்த்து 2,40,000 உளவுத்துறை ரிப்போர்ட்டு. ஆனா நம்ம பொதுவா பார்த்தா ஒரு 4,00,000 வச்சுக்கலாம். ம். அவ்வளோதான். இந்த 4,00,000ம் நீங்கள் பெரிதாக அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டம் இல்ல. அப்படி வருது, ரேம்ப் வாக் ஆகுது, அப்படியே கலையுது. அப்ப இந்த கூட்டத்தை தக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் என்ன நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்ல. சரி. ஒரு மாநாட்டை கூட திட்டமிட்டு நடத்துகிற ஏற்பாடு அவர்கள்ட்ட இல்ல. ம். அதற்கு எல்லாத்துக்கும் மேல மொத்தமே ஒரு 5, 6 நிர்வாகிகள் தான் இது. அந்த 5, 6 நிர்வாகிகளாலயும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல பேச முடியல. பொலிட்டிக்கலா எதுவுமே பேச முடியல. நிர்மல்குமார் நல்லா பேசியிருந்தாரு. அவர் மட்டும் தான் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினாரு. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருக்குமா? ஒரு 8 நிமிஷம் இருக்கும். அவருக்கு நிர்பந்தம். கொஞ்சம் ஜாஸ்தி பேசினா சிக்கலாயிடும். மாநாடுங்க. இது பொதுக்கூட்டம் இல்ல. பொதுக்கூட்டம் மாரி தான் நடத்துறாங்க. அது பொதுக்கூட்டத்துக்கு மாரி கூட இல்ல. அப்போ மாநாடுன்றதுக்குன்னா தீர்மானம். தீர்மானம் எழுதி வச்சு வாசிக்க தைரியம் இல்ல. இதில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த். விஜய்க்கு அடுத்த இடத்துல இருக்காரு. பொதுச் செயலாளர் மாநாட்டில எப்படி உரையாற்றணும்? பேருரையாற்றணும். வச்சு ரவுண்டு கட்டி அடிக்கணும். டிஎம்கே, ஏடிஎம்கே நீங்க தான் பொது தானே. எல்லாரையும் ரவுண்டு கட்டி அடிச்சு அந்த உரையே ஒரு பேசப்படும் உரையாக மாறணும். பொதுச் செயலாளர் பேசின விஷயங்களுடைய தாக்கம் கீழ வரைக்கும் போணும். தளபதி, தளபதி, தளபதி அவ்வளோதான். இதான் பிரச்சனை.